திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ குபேரன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம் வரக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 2023 மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாக இருக்காரு. 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலன்களை இந்த குரு பகவான் கொடுக்குறாரு அப்படிங்கிறத நாம் முழுமையாக இந்த பதிவுகளை பார்க்கலாம். காலபுருஷனுக்கு முதல் ராசி மேஷ ராசி. இப்போது உங்கள் ராசியிலேயே குரு பகவான் வரார். இப்போ மேஷ ராசினா சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இங்கே இருப்பார். உங்கள் ஜாதக கட்டங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும், சந்திரன் இங்கே இருப்பார். அப்போது இந்த மேஷ ராசி நபர்களுக்கு சந்திரனும் குருவும் சேரும் பொழுது எப்படி இருக்கும்னா குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து இது எல்லாமே இந்த குரு பயிற்சியில் நிச்சயமாக இந்த மேஷராசி நபர்களுக்கு நடக்கும். அதே போல் இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராசியில் இருக்காரே, அதுவே நீங்கள் லக்னத்துக்கும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ ராசி லக்னத்தில் ஜென்ம குரு வரக்கூடிய காலகட்டங்கள் வனவாசம் அப்படிங்கிறது நாம் ஒரு விதி இருக்குது. அப்போது இந்த வனவாச வாழ்க்கை வருமா அப்படிங்கிறது அமைப்பு கிடையாது. இப்போ குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு நல்ல சுபகிரகமாக இருக்கார். அப்போது இது எப்படி இருக்கும்னா நிச்சயமாக அவருக்கு 12ஆம் இடம் தொடர்பு ஏற்படுது. இதுதான் 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடம் தொடர்பு ஏற்படும் பொழுது நிச்சயமாக வெளியூர் வெளிநாடு பயணங்களுக்கான விதிகளைத்தான் கொடுக்குமே தவிர பிரிவுகள், சண்டை, சச்சரவு அப்படிங்கிறது இந்த வனவாச வாழ்க்கை கிடையாது அப்படிங்கிறத இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய காரணத்தினால நல்ல அறிவு கூர்மை, நல்ல முன்னேற்றங்கள், நல்ல செயல்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, நல்ல எண்ணங்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கும். அப்போது குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் முழு சுபகிரகம் இல்லையா? இப்போ இந்த முழு சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்பொழுதுமே உங்களுடைய ராசிக்கு 9, 12ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய தெரியக்கூடிய நபர்கள் எல்லாமே உங்களுக்கு உதவிகளை செய்யக்கூடிய ஒரு நபராகத்தான் இருப்பார். உங்களுக்கு சாதகமான பலனாகத்தான் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. அப்போது இந்த குரு பகவான் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல்கள் இது எல்லாமே நேர்மறையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எப்பொழுதுமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மட்டும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட அப்பா உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குறையே வைக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். சரி, இது குரு இந்த வருடங்கள் நடக்கக்கூடிய ஒரு வருஷ காலங்கள் இருக்கும் பொழுது இந்த மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டோம். இப்போ இந்த குரு பகவான் இங்கே இருக்கும் பொழுது ஒவ்வொரு கட்டங்களுக்கும் என்ன மாதிரி கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது உங்களுடைய லக்னாதிபதி, அதாவது மேஷ லக்னத்துக்கு அல்லது மேஷ ராசிக்கு 1 மற்றும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய். இந்த 1 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய எந்த கட்டங்களில் இருந்தாலும் நிச்சயமாக பதவி உயர்வு கிடைக்கும். முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலுமே உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா இந்த ஸ்டார் போட்டிருக்கிற எல்லா கட்டங்களும் குருவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு கட்டங்கள். அப்போ இங்கே எங்கே உங்களுடைய லக்னாதிபதினு சொல்லக்கூடியவர் இருக்காரோ அதே போல் 8ஆம் அதிபதி இவர் ரெண்டுமே உங்களுக்கு செவ்வாய் தான். அப்போ இந்த ரெண்டுமே செவ்வாயாக இருக்கக்கூடியவர் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். வீடு, மனை, ஏன்னா செவ்வாய்னா உங்களுக்கு இடம் மற்றும் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ வீடு, இடம் இது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் 8ஆம் இடம் அப்படிங்கிறது 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடனை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். 8ஆம் இடம் அப்படிங்கிறது கடன் அடைபடக்கூடிய ஒரு இடம். அப்போது இந்த 8ஆம் இடம் தொடர்பு ஏற்பட்டால் நிச்சயமாக கடன் அடைபடக்கூடிய ஒரு காலகட்டங்கள். எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி, நீங்காத பகையாக இருக்குது, ரொம்ப நாளாக எனக்கு எதிரிகள் தொல்லையாகவே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டங்களில் இந்த செவ்வாய் 6 கட்டங்களில் எங்கே இருந்தாலும் நிச்சயமாக கடன் விலகும்,
நீங்காத பகையாக இருந்தாலும் கூட நீங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் உங்களுக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான். அப்போ 2ஆம் அதிபதி அப்படின்னு சொன்னாலே 2 அப்படின்னா அதிர்ஷ்டம். 2, 5 தொடர்பு ஏற்பட்டால்தான் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். அப்போ இந்த 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்க இருந்தாலும் அதிர்ஷ்டங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அடுத்தது அதே போல உங்களுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், தனவரவு வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்கு, அது என்ன நீங்கள் வாக்கு கொடுத்தீங்களோ அது செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். ஏன்னா முதல்ல மேஷ ராசியில் ராகு இருந்துட்டு இருக்கிறதுனால கடுமையான கோபங்கள், ஏதாவது ஒரு வழிவகை பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்தாலும் கூட குடும்ப ரீதியாக இந்த சுக்கிரன் இந்த 6 கட்டங்களில் எங்கே இருந்தாலும் நிச்சயமாக குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகும். அதே போல் அவரே 7ஆம் அதிபதி ஆகிறதுனால, 7ன்னா உங்களுக்கு திருமண ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். நாம் எல்லாருமே என்ன சொல்லுவோம், நம்ம குருபலன் இருக்கா நம்ம ஜாதகத்திலையும் பார்ப்போம். ஆனால் இப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு குருபலன், உண்மையான குருபலன் அப்படிங்கிறது எப்படின்னா, உங்கள் ஜாதகத்துக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கக்கூடிய கிரகம் மேஷ ராசிக்கு மேஷ லக்னத்துக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் இந்த 6 கட்டங்களில் எங்காவது இருந்தால் நிச்சயமாக திருமண வரன் தேடி வரும். இந்த வருடம் உங்களுக்கு திருமண பிராப்தங்கள் ஏற்படும். அதே போல் 7ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது வியாபாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். நான் ஒரு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேன், அது எனக்கு நல்லா செயல்படணும், நல்ல லாபங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். அதே போல் 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் பார்ட்னர் போட்டு தொழில் செய்ய, கூட்டு தொழில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கூட்டு தொழில் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக நிச்சயமாக இருக்கும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த 6 கட்டங்களில் எங்கே இருந்தாலும் நிச்சயமாக உங்களுடைய முயற்சினால் ஒரு தடவை 2 தடவை முயற்சி பண்ணி நாங்கள் ஒரு விஷயத்தில் தோற்றுட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் இந்த காலகட்டங்கள் இந்த குருவினுடைய பார்வை புதன் மேலே இருந்தால் உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும். இளைய சகோதரனுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கும். 3ஆம் இடம் அப்படின்னு சொல்றது மாமனார் ஸ்தானத்தை குறிக்கிறதுனால மாமனார் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மாமனார் சொத்துக்கள் கைவந்து சேருவது இதெல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே போல 3ஆம் இடம் அப்படிங்கிறது விஜய வீரிய தைரிய ஸ்தானம். அப்போ இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு தைரியங்கள் அதிகமாகிறது, அதே போல் உங்களுடைய உடல்நிலைகள் சரியாகிறது. இதெல்லாமே இந்த குருவினுடைய பார்வையில் புதன் இருக்கும் பொழுது நிச்சயமாக நடக்கும். அதே போல் 6ஆம் இடத்து அதிபதியும் புதன் ஆகிறதுனால உங்களுக்கு கடன் விலகுவது, நோய் அகலுவது. ஏன்னா கடன், நோய், வழக்கு இதெல்லாமே சொல்லக்கூடிய இடம் 6ஆம் இடம். இதெல்லாமே இருந்தாலும் அதை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்காது. பழைய கடன் இருந்தாலும் கூட அதனுடைய தொல்லைகளை கொஞ்சம் குறைச்சி கொடுக்கும். அதனுடைய ஏதாவது ஒரு விஷயங்கள் ரொம்ப பிரச்சனையாக இருக்குங்க, கடனே என்னால் கட்ட முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் ஏதாவது ஒரு வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த காலகட்டங்களில் நீங்கள் கேஸ், உங்களுக்கு ஏதாவது வழக்குகள் இருந்தால் நீங்கள் மூவ் பண்ணும் பொழுது உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். அதே போல் 6ஆம் இடம் அப்படிங்கிறது உத்தியோகஸ்தானம். நீங்கள் ஒரு பக்கம் வேலைக்கு போகிறீங்க, அடுத்தவர்களை நம்பி நீங்கள் வேலைக்கு இருக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்ன ராகு இருக்கும் பொழுது வேலை ப்ரெஷர், ரொம்ப டென்ஷன், வேலையில் நிறைய இடைஞ்சல்கள் இதெல்லாமே நடந்துகிட்டு இருக்கும். அப்போது இந்த 6ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய புதனை குரு பார்க்கும் பொழுது நிச்சயமாக வேலை பளுவும் குறையும், புதிய வேலைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா குரு வனவாச வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்தை இடமாற்றம் பண்ணி கொடுப்பார். அப்போ வேலையில் ஏதாவது இடமாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார், அல்லது இந்த செஞ்சுட்டு இருக்கிற வேலையில் ஒரு நல்ல பதவி, பெயர், புகழையும் ஏற்படுத்தி கொடுப்பார். புதியதாக வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்கனாலும் கூட உங்களுக்கு புதிய வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கலைகளை சொல்லக்கூடிய ஒரு இடம். இந்த காலகட்டங்களில் குழந்தைகளுக்கு கலைகளை பற்றிய ஆர்வங்கள் வருவது, உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு திருமண செலவு செய்ய வேண்டியது, இது எல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 12ஆம் அதிபதி குருவாகி லக்னத்தில் இருந்து அந்த குரு பகவான் 5ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது நிச்சயமாக குழந்தைகளுக்கு ஏதாவது சுப விரயங்கள் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டங்களாக இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு அமையப்பெறும். அடுத்தது 9 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கார். அப்போது 9ஆம் அதிபதி ராசியில் இருந்தால் பூர்வீக சொத்து கண்டிப்பாக கைவந்து சேரும்.
தந்தையினுடைய சொத்து பத்துக்கள், தந்தைக்கு உடல்நிலை சரியாகிறது, ரொம்ப நாளாக நோயிலேயே இருக்காருங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கனாலும் இந்த காலகட்டங்கள் நோயெல்லாம் தந்தைக்கும் சரியாகி உங்களுக்கு ஒரு சாதகமாக இருப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் 9ஆம் இடம் அப்படிங்கிறது குரு சம்பந்தப்பட்ட ஒரு இடம், அதாவது உங்களுடைய குருமார்களை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறதுனால நீங்கள் நிறையா ரொம்ப நாளாக குரு தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கனாலும் இந்த காலகட்டங்களில் நல்ல குரு அமைவார் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து 9 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு லக்னத்திலேயே இருக்கார், அதாவது ராசியிலேயே இருக்கார். அப்போது 9ஆம் அதிபதி ராசிக்கு வந்தால் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும், பங்காளி உறவுகளில் இருந்து வந்த சொத்து பிரச்சனை, சங்கடங்கள் விலகக்கூடிய ஒரு காலகட்டங்கள். 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய முன் ஜென்மாவினுடைய கர்மா. அப்போ நீங்கள் போன பிரிவில் என்ன கர்மா வாங்கிட்டு வந்தீங்களோ அந்த கர்மாவினுடைய அமைப்பு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்போது எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த 9ஆம் இடம் குருவுடைய சம்மந்தப்பட்டால் நல்ல கர்மாவை வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த நல்ல கர்மாவுக்குண்டான வேலைகள் இந்த காலகட்டங்களில் நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது 9ஆம் இடம் அப்படிங்கிறது நல்ல குருமார்கள் அமைவது, கோவில் கட்டுவது, கோவில் திருப்பணி செய்வது, இது எல்லாமே இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக நடக்கும். அவரே 12ஆம் அதிபதியும் ஆகி ராசியில் இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் பயணங்கள், வேலைக்காக வெளிநாடு செல்வது, அதே போல் படிப்புக்காக வெளிநாடு செல்வது, இதனுடைய அமைப்புகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது 10 மற்றும் 11ஆம் அதிபதியான சனி பகவான். சனி பகவான் இப்போ கும்பத்தில் இருந்துட்டு இருக்காரு. இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மேஷ ராசிக்கு 11ஆம் இடத்துல நல்ல இடத்துல இருந்தாலும் இந்த 6 ராசி கட்டங்கள் எங்காவது இருந்துட்டா நிச்சயமாக தொழில் பெரிய அளவுக்கு முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானங்கிறதுனால தொழிலுக்கு ஏற்ற சின்ன அமௌண்ட் போட்டு செஞ்சிங்கனாலும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் மட்டும் இல்லை, உங்களுடைய கர்மாஸ்தானம். நீங்கள் என்ன கர்மா வாங்கி வந்திருக்கிறீங்களோ அதனுடைய நல்ல கர்மாவாக இருந்தாலும் சரி, தீய கர்மாவாக இருந்தாலும் சரி, அதனை செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும். அடுத்தது அதுவே 11ஆம் அதிபதியும் உங்களுக்கு சனி பகவான் ஆகிறதுனால 11 அப்படின்னா நிறைவேறாத ஆசைகள், ரொம்ப நாள் கனவுகள் அப்படிங்கிறதுல இந்த 11ஆம் இடம் தான். அப்போ இது எல்லாமே நிறைவேற வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 11ஆம் இடம் அப்படிங்கிறது இளைய மனைவி, முதல் மனைவி, முதல் கணவர் ஏதாவது ஒரு வழிவகையில் பிரிதல் ஏற்பட்டாலும் மறு திருமணத்திற்குண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் 11ஆம் இடங்கிறது மூத்த சகோதரன் அப்படின்னு சொல்கிறதுனால மூத்த சகோதரன் உங்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு வழிவகையில் உதவிகள் செய்வார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மொத்தமாக நம்ம 12 ராசி கட்டத்தில் 6 ராசி கட்டத்துக்கு உண்டான அமைப்பையும் அதே போல் 7 கிரகத்துக்கு உண்டான அமைப்பையும் சொல்லிட்டோம். அடுத்தது உங்களுக்கு ராகுகேதுக்கள் எப்போவுமே எதிர்முனையில் சுற்றக்கூடிய கிரகங்களாக இருக்கிறதுனால இந்த ராசி கட்டங்களில் எங்கே ராகுகேதுக்கள் இருந்தாலும் அதனுடைய தாக்கங்கள் குறையும். நிச்சயமாக அவர்கள் உங்கள் ராசி ரீதியாகவும் லக்ன ரீதியாகவும் எந்த இடத்தில் இருக்கார்களோ நல்ல இடத்தில் இருந்தால் நல்ல பலன்களை அதிகமாகவும், தீய இடத்தில் இருந்தால் அந்த தீய பலன்களை குறைவாகவும் இந்த குரு மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். இப்போ நாம் குரு இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் இந்த அதிபதிகளை பார்க்கும் பொழுது இந்த மாதிரி பலன்கள் அப்படிங்கிற நம்ம கொடுத்துருக்குறோம். இது ஒரு 20 முதல் ஒரு 30% நிச்சயமாக நடக்கும். ஏகதேசமாக உங்களுக்கு 3 கிரகங்கள் அல்லது 3க்கு கீழேயும் இருக்கலாம், அதற்கு அதிகமாகவும் இருப்பதற்கு வாய்ப்புண்டு. இப்போ நான் அனைத்து கிரகத்துக்கும் உண்டான பலன்களையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நம்ம முழுமையாக என்னென்ன நடக்கும், இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும்னா நம்மளுடைய ஜாதகத்தை முழுமையாக கணிக்கும் பொழுது அது தெரியும். இது ஒரு பொது பலன் மட்டும்தான். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.